டாக்டர் செண்பகராமன் பிள்ளையின் வீர வரலாறு 1891ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி திருவனந்தபுரம் மாவட்டம் புத்தன்சந்தை கிராமத்தில் சின்னச்சாமி பிள்ளை நாகம்மாள் தம்பதியருக்கு செண்பகராமன் பிள்ளை பிறந்தார். சின்ன வயதிலேயே தமிழ், ஆங்கிலம், வரலாறு ஆகியவற்றை கற்றுத்தேர்ந்தார். அதோடு சிலம்பம், வாழ்வீச்சு போன்ற வீரக்கலைகளிலும் ஆர்வம் காட்டினார். பாலகங்காதர திலகரின் வீர முழக்கத்தால் ஈர்க்கப்பட்ட செண்பகராமன் பிள்ளை தன் நண்பர்களுடன் சேர்ந்து இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என முழங்கினார். இதனால் திருவிதான்கோர் அரசின் கண்களில் முழையாகி அவர் மேல் கண்காணிப்பு வைக்கப்பட்டது. 1808ஆம் ஆண்டு சர் வில்லியம் டி கிளாந்த் என்ற ஜெர்மன் டாக்டருடன் செண்பகராமன் பிள்ளை ஜெர்மனி புறப்பட்டார். ஆனால் பின்னர்தான் அவர் ஒரு விலங்கியல் மருத்துவர் அல்ல, பிரிட்டிஷ் அரசுக்கு உளவாளியாக இருந்த செல்வந்தர் என்று தெரியவந்தது. செண்பகராமன் பிள்ளை பெர்லி சாப்ரலாஸ்கேஸ் பள்ளியில் சேர்ந்து இத்தாலிய மொழி, விஞ்ஞானம் ஆகியவற்றை பயின்றார். பின்னர் சுவிட்சர்லாந்திலும் அதன்பின் பெர்லின் பல்கலைக்கழகத்திலும் தத்துவம், பொறியியல், ராஜதந்திரம் ஆகியவற்றை கற்றுத்தேர்ந்து டாக்டர் பட்டம் பெற்றார். அதன் பின்னர் அவர் பல நாடுகளுக்குச் சென்று இந்திய விடுதலை போராட்டம் குறித்து சொற்பொழிவுகளாற்றினார். ப்ரோ இந்தியா என்ற பத்திரிகையை தொடங்கி ஆங்கிலேயரின் கொடுமைகளை உலகமறிய செய்தார். ஒதுக்கப்பட்டவர்கள் சங்கம் என்ற அமைப்பையும் உருவாக்கினார். இந்தியன் நேஷனல் வாலண்டியர் கோர்ட்ஸ். ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற இந்தியன் நேஷனல் வாலண்டியர் கோர்ட்ஸ் FNA என்ற படையை அமைத்தார். ஜெர்மன் சக்கரவர்த்தி கெய்சரும் ஹிட்லரும் இவரின் அறிவு செயல்திறத்தால் கவரப்பட்டு அவருடன் நட்பு கொண்டனர். 1914ஆம் ஆண்டு உலகப் போர் நடந்தது. அப்போது ஜெர்மனியின் எம்டன் நீர்மூழ்கிக் கப்பல் சென்னையில் ஜார்ஜ் கோட்டையில் குண்டு வீசியது. அதன் பின்னணியில் செண்பகராமன் பிள்ளைதான் இருந்தார் என்பது பின்னர் வெளிச்சம் கண்டது. இதனால் ஆங்கிலேயர்கள் அவர் மேல் கடும் கோபமடைந்தனர். பெர்லின், சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், பெர்சியா, ஷாங்காய், ஸ்டாக்ஹோம், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இந்திய புரட்சித் தளங்களை உருவாக்கினார். 1915ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் காபூலில் இந்திய அரசை நிறுவினார். அங்கேயே சுபாஷ் சந்திர போஸுடன் நட்பு ஏற்பட்டது. 1931இல் ஜெர்மனியில் லக்ஷ்மிபாய் என்ற பெண்ணை திருமணம் செய்தார். சிறு வயதிலிருந்தே பள்ளியில் ஜெய்ஹிந்த் முழக்கம் எழுப்பியவர் செண்பகராமன் பிள்ளைதான். 1933இல் வியன்னாவில் நடந்த மாநாட்டில் அவர் இந்த முழக்கத்தை மீண்டும் எழுப்பினார். இதை கேட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதை உலகெங்கும் பரப்பினார். ஒரு சமயம் ஹிட்லர் இந்திய தலைவர்களை அவமதித்தார். அப்போது செண்பகராமன் பிள்ளை எதிர்த்து வாதிட்டார். அவரது வாத திறமையால் ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வைத்தார். அது எழுத்து மூலமாக இருந்தது. இதனால் ஹிட்லரின் நாஜிகள் பொறாமை கொண்டு அவருக்கு விருந்தில் விஷம் கலந்து கொடுத்தனர். செண்பகராமன் பிள்ளை வீட்டுக்கு வந்து உடல்நலம் குன்றி 1934 மே 26ஆம் தேதி உயிர் நீத்தார். இறப்பதற்கு முன் எனது சாம்பலை இந்தியாவுக்கு கொண்டு சென்று என் தாயாரின் சாம்பல் கரைந்த கரமனை ஆற்றில் கலந்துவிடுங்கள், மீதியை நாஞ்சில் நாட்டின் வயல்களில் தூவுங்கள் என்று விருப்பம் தெரிவித்தார். அவரது மனைவி லக்ஷ்மிபாய் சாம்பலை பாதுகாத்தார். 32 ஆண்டுகள் கழித்து இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் 1966இல் அவர் விரும்பியபடி அந்த சாம்பல் கரமனை ஆற்றிலும் நாஞ்சில் வயல்களிலும் தூவப்பட்டது. ஜெய்ஹிந்த் முழக்கத்தால் ஒலித்த அந்த வீரக்குரல் இன்று வரை இந்திய சுதந்திரத்தின் அடையாளமாகவே நிற்கிறது. டாக்டர் செண்பகராமன் பிள்ளை. அவரது பெயர் வரலாற்றில் என்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது. வாழ்க ஐயா, புகழ் வளர்க தேசம்.